நம்ம எல்லாருமே டே டு டே லைஃப்ல ப்ரௌசர் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணியிருப்போம். இமேஜின் நீங்க மினிமம் ஒரு 10 டேப் ஓப்பன் பண்ணியிருப்பீங்களா? இல்லை ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம்னா ஒரு 5 டேபாவது ஓப்பன் பண்ணியிருப்போம். ஒன்றா க்ளோஸ் பண்ணுறது, 5 டேபை ஓப்பன் பண்ணி கம்பேர் பண்ணி ப்ராடக்ட் வாங்குறது கண்டிப்பாக டைம் கன்சியூமிங் தான். ஆனால் நாம் இன்னைக்கு பேச போகிற பர்ப்ளெக்சிட்டியோட காமன் ப்ரௌசர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இது ஒரு ஏஐ ஏஜென்டிக் ப்ரௌசர். அதாவது நீங்க சொன்னா மட்டும் போதும், அதுவே உங்களுக்காக சர்ச் பண்ணி உங்க ஆட் டு கார்ட்ல ஆட் பண்ணிடும். ஈவன் ஒன் ப்ராம்ப்ட்ல எல்லா டேபையும் க்ளோஸ் பண்ண முடியும். இது சின்ன எக்ஸாம்பிள் தான், இந்த மாதிரி நிறைய இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் ஃபியூச்சர் வே ஆஃப் ப்ரௌசிங். கண்டிப்பா நம்மளும் அப்கிரேட் ஆகணுமா இல்லையா? அண்ட் நீங்க இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம இன்னைக்கு காமெட் ப்ரௌசரை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றது, காமெட் ப்ரௌசரோட யூஐ எப்படி இருக்கு, நம்ம யூஸ் பண்ணலாமா வேணாமா, ஸ்விட்ச் ஆகலாமா அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். அண்ட் முக்கியமா டே டு டே லைஃப்ல நம்ம காமெட் ப்ரௌசரை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லா பாசிபிள் யூஸ் கேசஸும் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ப்ரௌசரை நம்ம யூஸ் பண்ணா சேஃபா இல்லையா அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். நீங்க ஒரு ஸ்டூடெண்டாவோ இல்லை ஏர்டெல் யூசரா இருந்தீங்கன்னா எப்படி பர்ப்ளெக்சிட்டி ஏஐ ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷனை ஃப்ரீயா கிளைம் பண்றது அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க காமெட் ப்ரௌசரை டவுன்லோட் பண்றதுக்கு கூகுள்ல போய் பர்ப்ளெக்சிட்டி ஏஐ காமெட் ப்ரௌசர் டவுன்லோட்னு டைப் பண்ணுங்க. நிறைய லிங்க்ஸ் வரும். அதுல இருக்க அஃபிஷியல் வெப் பேஜை கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் காமெட் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுங்க அண்ட் மறக்காம இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இப்போதைக்கு விண்டோஸ் அண்ட் மேக்கு சப்போர்ட் ஆகுது. அண்ட் இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னா, பிளே ஸ்டோர்ல ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு காமெட் ப்ரௌசர் ஒரு ஆப்பாவும் லான்ச் பண்ணிருக்காங்க. iOS யூசர்ஸ் ஃபீல் பண்ணாதீங்க, சீக்கிரமா லான்ச் பண்ணுவாங்க. வாங்க குயிக்கா யூஐயோட ஃபர்ஸ்ட் லுக்கும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம டவுன்லோட் பண்ண காமெட் ப்ரௌசரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு யூஐ வந்து இப்படி தான் இருக்கு. நீங்க ஆல்ரெடி பர்ப்ளெக்சிட்டி ஏஐ யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதே ஃபெமிலியர் யூஐ தான் இருக்கும். மேல சர்ச் பார் எல்லா ப்ரௌசர்ல இருக்க மாதிரி தான் இருக்கு. இங்க 3 டிஃப்ரெண்டா இருக்க ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்மரைஸ் திஸ் கரண்ட் வெப் பேஜ், லான்ச் வாய்ஸ் மோட் அண்ட் அசிஸ்டன்ட். இந்த 3 ஆப்ஷன்ஸ் தான் மேல இருக்கிற பார்ல டிஃப்ரெண்டா இருக்க ஆப்ஷன்ஸ். சைட் லெஃப்ட்ல சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுதான் இங்க நியூவா இருக்க ஆப்ஷன்ஸ். புதுசா நீங்க எதாவது கேட்கணும்னா நியூ த்ரெட் கிளிக் பண்ணி நியூ டாபிக் பத்தி நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். ஹோம் பை த நேம் உங்களுக்கே தெரியும். ஹோம் மீன்ஸ் ஒரு டேஷ்போர்ட் மாதிரி தான். டிஸ்கவரை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டும். ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க ஃபார் யூ, டாப் அண்ட் டாபிக்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்ன்ற டாபிக்கை நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கு. ஸ்பேஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஏதாவது படிக்கிறீங்க, நாலேஜ் ஹப் மாதிரி தான். ஒரே பிளேஸ்ல எல்லாமே இங்க வந்து டம்ப் பண்ணிக்கலாம். ஸ்பேஸுக்கு ஒரு டைட்டில் வச்சு நீங்க ஷேர் பண்ணி கூட படிக்கலாம். இல்லை நீங்களே கூட அதை ஃபாலோ அப் மாதிரி ஒரே பிளேஸ்ல ஸ்டோர் பண்ணி படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் தான். அதாவது இந்தியன் மார்க்கெட்ஸ்ல என்னென்ன ஸ்டாக் இருக்கு, ஈவன் நீங்க வந்து கிரியேட் வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு இருக்கு. நீங்க வாட்ச் லிஸ்ட் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் பிரைஸ் அலர்ட் கூட நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே ஒரு சர்ச் பார் இருக்கு. அங்க வேணும்னா நீங்க என்ன ஸ்டாக் வாங்க போறீங்களோ அதை பத்தி கூட நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். அதாவது ஒரே பிளேஸ்ல நீங்க கேட்டகரைஸ் பண்ணி நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த 4 ஆப்ஷன்ஸ் வந்து இந்த சைட்ல இருக்க நியூ ஆப்ஷன்ஸ். ஆஸ் யூஷுவல் ப்ரௌசர்னா நோட்டிபிகேஷன் இருக்கும். சேம் நோட்டிபிகேஷன் நீங்க ஏதாவது அலர்ட் செட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். கீழே வந்து அக்கௌண்ட் செட்டிங்ஸ் இருக்கு. அக்கௌண்ட் செட்டிங்ஸ்ல சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஜென்ரலா சொல்ல போனா இந்த ஆப்ஷன்ஸ் வச்சு நீங்க இந்த காமன் ப்ரௌசரை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னு நீங்க பர்சனலா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓவரால் யூஐ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூஐ எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிள் அண்ட் நீட்டா இருக்கு. கண்டிப்பா நீங்க ஸ்விட்ச் பண்ணும்போது உங்க மசில் மெமரி எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. பிகாஸ் சிமிலரா இருக்கனால நீங்க ஈஸியா யூஸ் பண்ணலாம். ஈவன் உங்க டேட்டாஸையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த காமன் ப்ரௌசர்ல நிறைய ஃபீச்சர்ஸ் அண்ட் யூஸ் கேசஸ் இருக்கு. வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். முன்னாடியே சொன்னேன் காமன் ப்ரௌசர் உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி வேலை செய்யும்ட்டு. இப்போ நம்ம ஒரு லேப்டாப் எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்க அசிஸ்டன்ட்டை கிளிக் பண்ணுங்க. கேன் யூ பை த பெஸ்ட் லேப்டாப் range from 50k to 60k நான் கேட்டிருக்கேன். ப்ளீஸ் சூஸ் த பெஸ்ட் அண்ட் ஆட் டு மை அமேசான் கார்ட் நான் கொடுத்துட்டேன். இங்க சைட்ல பாருங்க உங்களுக்கு ப்ளூ கலர்ல ஒரு கிரேடியன்ட் வருது. அதாவது அசிஸ்டன்ட் வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அமேசான் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்க ஒரு ஆக்ஷன் நீங்க நடக்கிறது வந்து நீங்க வந்து பார்க்கலாம். ஒர்க்கிங், லெட் மீ வெயிட் ஃபார் த பேஜ் டு லோட் அண்ட் ட்ரை அகைன், வெயிட்டிங் 3 seconds, டேக்கிங் ஸ்கிரீன்ஷாட், குட், அமேசான் ஹேஸ் லோடட். அதாவது என்னென்ன அந்த பேஜ்ல நடக்குதோ இங்க வந்து 1 by 1 ஸ்டெப்பா வந்து உங்களுக்கு வந்து காட்டுது. நீங்க ஈஸியா ஒரே ப்ராம்ப்ட்ல ஷாப்பிங் பண்ணிடலாம். அதுவும் பெஸ்ட் லேப்டாப்பை நீங்க சூஸ் பண்ணிடலாம். சூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களை வந்து கேட்கும். ஆஃப்கோர்ஸ் வேணும்னா அதை நீங்க ப்ரொசீட் பண்ணி பை பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இதை சொன்னேன். நீங்க ஸ்பெசிஃபிகேஷனோட பர்ஃபெக்டா சொன்னீங்கன்னா அந்த கரெக்டான லேப்டாப்பை உங்களுக்கு ஆட் பண்ணிடும். சர்ச் பண்ணி பெஸ்ட் லேப்டாப்பை என்னோட கார்ட்ல ஆட் பண்ணிடுச்சு. ஸோ நீங்க ப்ரொசீட் பண்ணி பை பண்ணிக்கலாம். இந்த யூஸ் கேஸை நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய யூஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வாய்ஸ் மோட நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஹே ஹாய் பர்ப்ளெக்சிட்டி, can you play a drone video shot of Marina Beach, Chennai? Okay. Actually நம்ம வந்து இங்க இருந்தே ஒரு யூடியூப் வீடியோவை ப்ளே பண்ண சொல்லி நம்ம கேட்டிருக்கோம்.
மியூசிக்கோட என்னால் ப்ளே பண்ண முடியுமான்னு தெரியல. பட் பாருங்க, அதுவே ஒரு யூடியூப் வீடியோவை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுச்சு. அண்ட் மெரினா பீச், சென்னை மெரினா பீச் மை ட்ரோன் வியூ அப்படின்னு யூடியூப்ல இருக்க வீடியோவை அது ப்ளே பண்ணிடுச்சு. காமன் ப்ரௌசர்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஆட் ஃப்ரீயா நீங்க வந்து யூடியூபை வந்து பார்க்கலாம். இது ரொம்பவே ஒரு அமேசிங்கான யூஸ் கேஸ். இப்போ நான் சொல்ல போகிற யூஸ் கேஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு பிளாகோ இல்லை ஆர்டிக்கலோ படிக்கிறோம் அப்படின்னா நிறைய டைம் எடுத்துக்கும். ஆனால் இந்த ஒரு ஆப்ஷனை வச்சு நீங்கள் ஈஸியாக அதோட கீ பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பிளாக் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். இந்த பிளாக் ரொம்ப பெரிய பிளாகாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை எப்படி ஒன் பை ஒன்னாக கோ த்ரூ பண்ணுறது நிறைய டைம் எடுத்துக்கும். கரெக்டாக அதுக்கு நீங்கள் சம்மரைஸ் த கரண்ட் வெப் பேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிளாகை பற்றி அதுவே சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாக கீ பாயிண்ட்ஸோட ஷார்ட்டாக கொடுத்துரும். இமேஜின் நீங்கள் ஒரு பிஸியான டேல இருக்கீங்க, பட் அந்த பிளாகை பார்க்கணும், ஆனால் அவ்வளோ டைமும் இல்லை. இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக அதோட கீ பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு சடன் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கீங்க, ஆனால் என்னென்ன பிளேசஸ் விசிட் பண்ணணும் நீங்கள் நோட் பண்ணலன்னா ஃபீல் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒன் ப்ராம்ப்ட்ல நீங்கள் ஃபுல் ஐட்னரியை கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் அசிஸ்டன்ட்ல ஜஸ்ட் சொன்னால் மட்டும் போதும், கூகுள் மேப்பில் அதுவே ஓப்பன் பண்ணி ஃபுல் ஐட்னரியை கிரியேட் பண்ணிடும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Create a travel itinerary using Google Map from Salem to Kanyakumari. Assistantல கொடுத்த உடனே நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் சேலம், டெஸ்டினேஷன் கன்னியாகுமரின்னு பிக் பண்ணிடுச்சு. இன் பிட்வீன்ல என்னென்ன பிளேசஸ் நீங்க போகலாம், என்னென்ன பிளேசஸ் நீங்க போகலாம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருச்சு. டாப் சைட்டிங் ஸ்டாப்ஸ் அலாங் த வே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே கொடுத்துருக்கு. நீங்க ஒரு வீடியோவை சர்ச் பண்ணி என்னென்ன பிளேசஸ் போறதுன்னு டைம் வேஸ்ட் பண்ணாம ஈஸியா இந்த மாதிரி ஒரே ப்ராம்ப்ட்ல ஃபுல் ஐட்னரியை கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களோட டிராவல் ஃப்ரெண்டுக்கு இந்த யூஸ் கேஸை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ஈஸியாக மெயில் கூட ஆட்டோமேஷன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு குட் ஈவினிங் க்ரீட்டிங் மெசேஜ் அனுப்பணும்னு நினைக்கிறேன். அந்த பேரை சொல்லிட்டு எந்த ஜிமெயிலா அவுட்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன மெயில லிங்க் பண்ணியிருக்கணும் அந்த இதை ஓப்பன் பண்ணி நான் வந்து மெசேஜ் பண்ண சொல்றேன். இங்க பாருங்க, மெசேஜ் ஐ ஹவ் சக்சஸ்ஃபுல்லி டிராஃப்டட் அண்ட் சென்ட் அ கிரீட்டிங் மெயில் டு யுவர் ஃப்ரெண்ட் வசந்த். அதுவே மெயில டிராஃப்ட் பண்ணி அதுவே சென்ட் பண்ணிடுச்சு. இங்க பாருங்க, ஹாய் வசந்த், ஹோப் யூ ஆர் டூயிங் வெல், ஐ வாண்டட் டு ரீச் அவுட் அண்ட் சென்ட் யூ அ வார்ம் கிரீட்டிங், இட்ஸ் பீன் கிரேட் கனெக்டிங். அதாவது நம்மளா டைப் பண்ணா கூட இவ்வளோ பர்ஃபெக்டா டைப் பண்ணுவோமே தெரியல, ரொம்பவே ப்ரிசைஸ்டா நீங்க என்ன சொல்லணும்னு நினைச்சீங்களோ அது அழகா மெசேஜ்ல டிராஃப்ட் பண்ணி சென்ட் பண்ணிடுச்சு. நான் சென்ட் பண்ணிட்டு நான் ஆட்டோமேட்டிக்கா சொல்லிட்டேன். நீங்க டிராஃப்ட் மட்டும் சொல்லிருந்தீங்கன்னா அது டிராஃப்ட் ஆயிருக்கும். இந்த இமெயில் ஆட்டோமேஷன் உங்க டே டு டே லைஃப்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை ஷெட்யூல் பண்ணணும்னு நினைச்சா கூட ஈஸியா அசிஸ்டன்ட்டை யூஸ் பண்ணி ஷெட்யூல் பண்ணலாம். கேன் யூ ப்ளீஸ் ஷெட்யூல் அ ஈவெண்ட் இன் மை கூகுள் கேலண்டர் ஃபார் 6 PM to 8 PM as ஜிம் டெய்லி. உங்க யூஸ் கேசஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்த உடனே பாருங்க, குட் ஐ எம் நவ் ஆன் கூகுள் கேலண்டர். ஸோ அங்கே பாருங்க அழகா அதுவே வந்து கிளிக் பண்ணிடுச்சு. ஆட் டைட்டில் கொடுத்து இங்க பாருங்க டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுது 6 PM to நான் 8 PMன்னு சொன்னேன். ஸோ 8 PM சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிடுச்சு. டெய்லியே செலக்ட் பண்ணுமா நம்ம பார்க்கலாம். ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இதுல டெய்லின்னு இந்த செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிடும். உங்களுக்காக ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி அதுவே ஷெட்யூல் பண்ணிடுச்சு. ஸோ 6 PM to 8 PM எனக்கு ஈவெண்ட் ஷெட்யூல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்க ஈஸியா எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணலாம். டே டு டே லைஃப்ல வந்து நம்ம வந்து நிறைய டேப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருப்போம். ஆனால் ஒரே கிளிக்ல எல்லா டேபையும் க்ளோஸ் பண்ணாம ஒன்னா க்ளோஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுவோம். நான் இங்கே எப்படி ஒரே ப்ராம்ப்ட்ல க்ளோஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் அசிஸ்டன்ட் ஓப்பன் பண்ணுங்க, க்ளோஸ் ஆல் டேப்ஸ்ன்னு கொடுத்த உடனே இருக்கிற எல்லா டேபும் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். இந்த யூஸ் கேஸ் யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா உங்க டைமை சேவ் பண்ணலாம். நீங்க ஆல்ரெடி ப்ரௌஸ் பண்ண லிங்கை கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்க ஒன் பை ஒன்னா கோ த்ரூ பண்றதுக்கு ஈஸியா அசிஸ்டன்ட்டை சொல்லி உங்க ஹிஸ்டரியில இருந்து உங்களுக்கு வேண்டிய லிங்கை நீங்க பிக் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஸ்பெஷலான ஃபீச்சர் எப்படின்னா கிராஸ் டேப் கம்பேரிசன். ஒரு ப்ராடக்ட்டை நம்ம ஒரு 5 டேப்ல ஓப்பன் பண்ணியாவது கம்பேர் பண்ணி ஒன் பை ஒன்னா நோட் பண்ணி வந்து வாங்குவோம். நீங்க ஓப்பன் பண்ண டேப்ஸை ஈஸியா அசிஸ்டன்ட்டை சொல்லி கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்டோ நீங்க அதை வந்து வாங்கிக்கலாம். ஆல்ரெடி 3 டைப்ஸ் ஆஃப் பிரிண்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஒரு பிராண்ட்ல இருந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். கேன் யூ கம்பேர் ஆல் த 3 tabs அண்ட் சூஸ் த பெஸ்ட் பிரிண்ட். இங்க பாருங்க, கீ ஃபீச்சர்ஸ் கம்பேரிசன் அப்படின்னு வந்துருச்சு. என்னென்ன பிராண்ட் நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேனோ அதை கம்பேர் பண்ணி அதுல என்ன இருக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்துருச்சு. ஃபார் மோஸ்ட் ஹோம் யூசஸ் டுடே இதை பிக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியும் எனக்கு வந்து வந்துருச்சு. ஈஸியா கிராஸ் டேப் கம்பேரிசன் யூஸ் பண்ணி ஸ்மார்ட்டா வாங்கிக்கலாம். நம்ம காமெண்ட் ப்ரௌசரை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் காமெண்ட் ப்ரௌசர் சேஃபா இல்லையான்னு உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரலாம். காமெண்ட் ப்ரௌசர் சேஃப் அப்படின்னு என்னால 100% சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு நியூ ஃபேஸ்ல தான் இருக்கு. ஆல்சோ நார்மல் ப்ரௌசர்லேயே நம்ம யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு ட்ரிக்கி
சைட்ல நம்ம போய் ஸ்கேம் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஏஐ ப்ரௌசர்ல உங்களோட பர்சனல் டீடைல் கொடுக்கறது, அதாவது பேமெண்ட் டீடைல்ஸ் இல்ல ரொம்ப பர்சனலான டீடைல்ஸ் கொடுக்கறத வந்துட்டு நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன டாஸ்க் வந்து நீங்க கண்டிப்பா இந்த ஏஐ ப்ரௌசர்ல செய்யலாம். இந்த ஷாப்பிங் பண்றீங்கன்னா பெஸ்ட் லேப்டாப்பை ஃபைன் பண்ணிட்டு பேமெண்ட் மட்டும் நீங்க வேற ப்ரௌசர்ல நீங்க பண்ணலாம். இல்ல நீங்க இதே ப்ரௌசர்ல தான் பண்றீங்க அப்படின்னா மறக்காம 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கோங்க. when it's about money, சேஃப்டி ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ட்ரிக்கி சைட்ஸில் நம்ம போய் ஸ்கேம் ஆகிடக்கூடாது. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை ஏர்டெல் யூஸராக இருந்தால் எப்படி பர்ப்ளெக்சிட்டி ஏஐ ப்ரோ பிளான் சப்ஸ்கிரிப்ஷனை ஃப்ரீயாக கிளைம் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி ஸ்டூடெண்ட் ஆஃபரை எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஷார்ட்ஸ்லையும் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஏர்டெல் யூஸர் எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஏர்டெல் யூஸராக இருந்தீங்கன்னா ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். மை ரிவார்ட்ஸ் ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் பர்ப்ளெக்சிட்டி ஏஐ ப்ரோன்னு சர்ச் பண்ணீங்கன்னா அங்கே ஒரு ஆப்ஷன் வரும். இதுலேயே கிளைம் நவுன்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களோட பர்ப்ளெக்சிட்டி ஏஐ ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷனை கிளைம் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். உங்களுக்கும் இந்த காமெட் ப்ரௌசர் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் காமெட் ப்ரௌசரை யூஸ் பண்ணி ஸ்மார்ட்டாக உங்கள் டே டு டே லைஃப்பை சேஞ்ச் பண்ணுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.